ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎம். ஏடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட். ஸோ ஒரு தமிழறிஞரை பற்றி ஒரு கொஸ்டின் தான் இன்னைக்கு நான் எடுத்து வந்திருக்கேன். அவரை பற்றி ஒரு 7 க்ளூ நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா, 7 ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். அதை பேஸ் பண்ணி அந்த தமிழறிஞர் யார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு எத்தனாவது க்ளூல கண்டுபிடிச்சிங்க, அந்த தமிழறிஞர் யார் அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ முதல் க்ளூ, தமிழ் பாதுகாப்பு கழகம் மூலமாக தேவநாய பாவாணருக்கு தமிழ் பெருங்காவலர் பட்டம் வழங்கியவர் இவர். ஓகேங்களா. அவருடைய தமிழ் பாதுகாப்பு கழகம் மூலமாக தேவநாய பாவாணருக்கு தமிழ் பெருங்காவலர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாரு. இரண்டாவது க்ளூ, தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் ஆசிரியர் இவர். ஓகேங்களா. மூணாவது க்ளூ, தமிழில் பேசுக, தமிழில் எழுதுக, தமிழில் பெயரிடுக, தமிழில் பயில்க எனும் 4 செயல் திட்டங்களை முன்னெடுத்தது இவருடைய தமிழ் பாதுகாப்பு கழகம். ஓகேங்களா. தொல்காப்பியத்தை தமிழர் வாழ்க்கையின் விளக்க கருவூலம் என்றும் பழந்தமிழர் வாழ்வு பளிச்சிடும் கண்ணாடி என்றும் கூறியவர் இவர். ஓகேங்களா. சோ இவரை பற்றி 5வது க்ளூ, தமிழ் மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரையை எழுதியவர் இந்த தமிழறிஞர். 6வது க்ளூ, சங்க இலக்கியம், திராவிட கூட்டரசு, குறள் நெறி போன்ற இதழ்களை நடத்தியவர். ஓகேங்களா. 7வது க்ளூ, ஃபைனல் க்ளூ. ஸோ இவர் பாத்தீங்கன்னா தொல்காப்பியன் எனும் புனைப்பெயரில் இவருடைய நூல்களை எழுதினார். அதே மாதிரி இவருடைய இயற்பெயர் லட்சுமணன் என்பது. ஸோ கண்டிப்பா யார் இந்த தமிழறிஞர்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அவருடைய பேரையும் எத்தனாவது குழுவில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ஃபர்மேட்டிவான தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.